Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாய்ஸ் vlog. இந்த vlogல நான் எங்கள் வீட்டில் பூஜை மீன்ஸ் சாமி எல்லாம் நான் ஒரு டேபிளில் கீழே தான் வச்சுருந்தேன். பட் சரி ஓகே, அது பாப்பா யூஸ்வலாக போய் பக்கத்தில் அதில் உள்ள திங்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தா. சரி ஓகே, வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டு இல்லை மந்திர் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. நான் கீப் ஆன் வெப்சைட்லலாம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன். யூஎஸில் அந்த மாதிரி ஏதாவது அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் பட்ஜெட்குள்ளேயும் அடங்குற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ரொம்ப நாளாக. கரெக்டாக எதுவும் எனக்கு அமையலை. நான் வச்சுருக்க அந்த சாமி படங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு மந்திர் மாதிரியும் எனக்கு சரியாக அமையலை. ஸோ இவ்வளோ நாள் சர்ச் பண்ணிகிட்டே இருந்ததுக்கப்புறமா இப்போ தான் எனக்கு ஒரு அழகாக ஒரு ஸ்டாண்டு பட்ஜெட்குள்ளே கொஞ்சம் வர மாதிரி எனக்கு கிடச்சிது. அமேசானில் தான் பார்த்து அதை நான் வாங்கியிருக்கேன். மந்திரெல்லாம் யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா $200-300 வருது. ஸோ எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் கீப் ஆன் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் எனக்கு ஒரு $25க்கே ரொம்ப அழகான ஒரு ஸ்டாண்டு சாமி வைக்கிறதுக்கு எனக்கு கிடச்சிது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் அது வாங்கி இன்றைக்கி செட் பண்ணுற தான் ஐடியா. ஸோ இன்றைக்கி நான் செட் பண்ணுறத உங்ககிட்டையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இதில் நாங்கள் அது எப்படி ஆக்சுவலாக ஒரு பிளேஸ் நாங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணி தான் வச்சுருந்தோம். சூஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் அந்த இதே ஆர்டர் போட்டோம். ஆக்சுவலாக இப்போ அந்த பிளேஸ்க்கு அது பர்ஃபெக்டாக சூட் ஆயிருக்கு. நாங்கள் அதை மெஷர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம இன்றைக்கி செட் பண்ணலாம், செட் பண்ணுறத வியூவர்ஸ்கிட்டையும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதனால தான் இப்போ இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாமியெல்லாம் எப்படி அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சாங். காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். நேற்று நீ எங்கு இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு, நிலமுள்ள வரையில் நிறமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு, காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். நேற்று நீ எங்கு இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு, நிறமுள்ள வரையில் நிறமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு. ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ண அந்த சாமிக்காக உண்ட ஸ்டாண்ட் அது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதை இந்த மேலே உள்ள இந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் காம்பேக்டாக நாங்கள் வாங்கினோம். ஸோ அதை தான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம மேலே வச்சிட்டோன்னா குழந்தைங்களுக்கெலாம் அது டச் பண்ண முடியாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்ட்ஸ் இதெல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணுறதுக்கு அந்த ஷீட்டும் இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ
ஸோ எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இதை பார்த்தே வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கரண்ட்டாக இந்த ஸ்டூலில் தான் வச்சுருக்கேன் சாமியை. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அந்த லிங்க்கு கூட அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். உங்களுக்கு அந்த லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதை பார்த்து என் ஹஸ்பண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆமாம், இதில் இந்த மாதிரி அதுக்கு உண்டான அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் இதில் இப்படி வந்துடுது. 4 ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இது எப்படி சொல்கிறது, 1 2 3 4 ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும் அது. ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அந்த இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ட்ரில்லர் இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாருங்கள் இந்த ஆணியை வந்து அடிச்சுக்கணும். ஸோ இந்த பிளேட்டில் தான் ஃபஸ்ட்டு அந்த செவத்தில் வச்சு நம்ம இதில் தான் வந்து ஆணி அடித்து தொங்க விட போகிறோம். ஸோ அதுக்காக இதில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும். ஸ்க்ரூவும் அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வச்சு இப்போ டைட் பண்ண போகிறாங்க. இது ட்ரில் போடுறதில்ல. ஸோ ஒரு இதில் அந்த இதை வச்சு ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணியாச்சு. ரெண்டாவதுல இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தட் அது கலண்டு வராமல் டைட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து இங்கே பெரிய பிளேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் வச்சு டைட் பண்ணிட்டோன்னா ஸோ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹைட்டு பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்டு இந்த இதில் பார்த்துக்கலாம். இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இந்த மேலே இந்த வாலில். ஸோ லெட்ஸ் see. ஸோ அடுத்த பார்ட்டை வந்து இப்போ செட் பண்ணுறாங்க. ஒரு சைடு இப்படி எல்லாமே வந்து ஸ்க்ரூ மாடல் தான். ஃபுல்லாக இப்படி இது பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு இப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் செட் பண்ணது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. கொஞ்சம் க்ராஸாக இப்படி செட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பிக்சரில் போட்டிருக்க அந்த பேட்டர்ன் வரும். ஸோ நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கிறேன்.
இதெல்லாம் டைட் பண்ண முடியாது போல இருக்குது. நம்ம அந்த சைடு பிளேட்டையும் போட்டுட்டு கடைசியாக தான் டைட் ம் எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டை எழுதிக்கிறோம். ஆக்சுவலாக பிளேட்டை கொஞ்சம் மாற்றி செட் பண்ணதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது வந்து இங்கே அந்த ட்ரில் போடணும், இந்த ஆணி இதில் போட்டு அதில் மாட்டுறதுக்கு. ஸோ அதுக்காக இப்போது ட்ரில்லிங்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மார்க் பண்ணி இந்த இடத்துல ட்ரில் போட்டு இப்போ மாட்ட வேண்டிதான். ஒரு ஹோல் போட்டாச்சு. அடுத்து இன்னொரு சைடு போட்டுட்டா நம்ம ஆணியில் அடித்து மாட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோ மாட்டியாச்சு வாலில். ஸோ இப்போது அடுத்து சாமியெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மக்களே பாருங்கள், செட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாண்டு வச்சு அதில் சாமியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ காம்பேக்டாக இருக்குது பாருங்கள் இந்த வாலுக்கு. அது உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கி காம்பேக்டாக செட் பண்ணோன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.